தமயந்தி, நீ என்னோட பரமசிஷ்யை. நான் காட்டுற பாதையில எவ்வளவு கல்லு முள்ள இருந்தாலும் தயங்காம போறவ. உன் குரு பக்தியை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஜி, இப்பதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன செய்ய, நீ என்னை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சு போற நேரம் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க ஜி? இப்ப உனக்கு போன் வரும், அப்போ உனக்கு விஷயம் புரியும். என்ன விஷயம்? இந்த மகாதேவனால கூட மாத்த முடியாத ஒரு விஷயம். எது தெரியுமா? மரணம். உங்க அம்மா மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஹலோ, தமயந்தி, நீ போய் காரியங்களை நல்ல விதமா முடிச்சிட்டு நிதானமா வந்து சேரு. அது வரைக்கும் நீங்க இங்க அந்த கவலையே உனக்கு வேண்டாம். அஞ்சையாவும் வீரையாவும் நான் தீல குதிக்க சொன்னாலும் குதிப்பாங்க. ஜெகதீஷ் வந்துட்டு இருக்கான், அவன் கூடயே நீ போலாம். நமஸ்காரம் குருஜி. போன காரியத்தை நல்லபடியா முடிச்சுட்டேன். தோல்வி மேல தோல்வி, அதனால கோவம் ஒரு பக்கம், விரக்தி ஒரு பக்கம், இல்லையா? உங்க விமர்சனத்தை கேட்க நான் இங்க வரல. எனக்கு என் லட்சியம் தான் குறி. கோவப்படாத நாகராஜா, உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும். உன் சக்திக்கு ஆதாரமான நாகமாணிக்கம் உன் முதல் தேவை. அடுத்து உன் துணையை உன்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த சுந்தரராஜனோட உயிர். உன் தேவையை பூர்த்தி செய்யறது என் பொறுப்பு. பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? இந்த சிவன்மலை காட்டுல என் திருஷ்டிக்கு அகப்படாத சில இடங்கள் இருக்கு. அதை நீ எனக்கு காட்டி கொடுக்கணும். அவ்வளவுதானா? இச்சாதாரியான உனக்கு நினைச்ச வடிவம் எடுக்க முடியும் தானே? இப்ப நான் யார போல மாறி என்ன செய்யணும்? இதோ இங்க சவமா கிடக்கிற என் சிஷ்யன் ஐயனார் போல மாறணும். நீ குறி வச்சிருக்கிற சுந்தரராஜன் உடலை, காவல் காத்துட்டு இருக்க சர்ப்பத்தை அடக்கி அந்த உடலை கொண்டு வா. தான் உடம்புக்காக சுந்தரராஜன் உன்கிட்ட வந்துதான் ஆகணும். இது நல்ல யோசனை. தமயந்தி, நீ புறப்பட. நீ எவ்வளவு துக்கத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஜெகதீஷ், தமயந்திக்கு தேவையான பணத்தை கொடுத்தனுப்பு. அப்படியே அந்த வீரையும் அஞ்சையும் அனுப்பி வச்சிரு. எனக்கு தேவைப்படும் போது அவங்க உள் மனசுல என் குரல் கேட்கும்னு சொல்லு. அப்ப வந்தா போதும். சரி குருஜி.
இந்த நொடியிலிருந்து இந்த காட்டுல என்னோட பதில் விளையாட்டு ஆரம்பம். எதிரொலி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ரெடி வித்யா? கொஞ்சம் சிரிக்கலாம். சரிக்கா. ரெடி? பாலு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, கீழே போய் கொஞ்சம் பாருங்க. ரமேஷ் இங்க வாங்க. வாங்க மாமா. வணக்கம். வாங்க. வணக்கம் மாமா. வாங்க 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 வாங்க. வாங்க போங்க. ஹலோ சார், வாங்க. வித்யா, மாப்பிள்ளை என்னையே பார்த்துட்டு இருக்காரு. மோகன், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் வித்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தீங்களே, பெரிய விஷயம் சார். விஜய் சார் ரெடியா இருக்காரு, உங்களை உள்ள வர சொன்னாரு. வாங்க. போலாம். ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு வர வேண்டியவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆ, எல்லாரும் வந்தாச்சு. அப்படியா? பார்த்தா முக்கியமா ஒருத்தர் வராத மாதிரி இருக்கு. என்ன தயங்குறீங்க? நிச்சயதார்த்தத்தப்ப நான் போட்ட ஒரே கண்டிஷன் ஞாபகம் இல்லையா? என்ன சம்பந்தியமா? என்ன பார்த்தா கேனச்சு மாதிரி தெரியுதா? நான் மானஸ்தி. எனக்கு 2 பேச்செல்லாம் இல்ல. அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நாங்களும் எங்க அப்பாக்காக தான் ஒரு நொடியும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதே பதில எத்தனை தடவை எத்தனை பேர்ட்ட சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப மோகனோட அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதனால வரல. ஆனா இது நாள் வரைக்கும் உங்களோட அப்பாவை நாங்க பார்த்ததே கிடையாது. பொண்ணோட கல்யாணத்துக்கு வராத அளவுக்கு அப்படின்னா பெரிய வேலை அவருக்கு. இல்லம்மா, அது வந்து எது வந்து போய் ஒண்ணு ஊர்ல பேசிக்கிற மாதிரி உங்க அப்பா போய் சேர்ந்திருக்கணும். இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வாங்க சாமி. பாலு, உங்க அப்பா இவர்தான் பாலுவோட அப்பா. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சொன்னேன்ல அவர் வந்துருவாருன்னு. வாங்க. இவரா? இவரா பாலோட அப்பா?
ஆமா, எதுக்கு இந்த சாமியார் கோலம்? அம்மா, அதுக்கு நானே பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய நமஸ்காரம். என் பொண்ணு உங்க வீட்டுல வாழ போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, ரொம்ப சந்தோஷப்பட்டுதான் ஆகணும். ஏன்னா கோடீஸ்வரன் வீட்டுக்கு மருமகள் ஆக போறாள். உண்மைதாம்மா, என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆனா நான் தான் அவங்க கூட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. நான் சில காரணங்களுக்காக சித்த யோகி ஆயிட்டேன். அந்த சுகம் என்னன்னு புரிஞ்ச உடனே இந்த இல்லற சுகம் எனக்கு பெருசா படல. அதுதான்மா விஷயம். இப்படி அவங்க குடும்பத்தை தவிக்க விட்டு போனா அப்புறம் என்ன இருக்கு? சித்தி பிளீஸ், நீங்க ஆசைப்பட்டபடியே வந்துட்டார்ல, அதான உங்க டிமாண்ட். அது முடிஞ்சு போச்சுல்ல. தயவு செஞ்சு இனிமே எதுவும் பேசாதீங்க. கல்யாணத்துக்கு போலாமா? புரியுது, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நேச்சுரலி அந்த பிரிவை வார்த்தைகளால சொல்ல முடியாது. மாலையை மாத்திக்கங்க. மாலை கொடுக்காது. இந்தாங்க. மந்திராட்சதை. தாலி கட்டுங்க. இதுல கையெழுத்து போடுங்க. மங்களம், உன் பார்வைக்கான அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. என்ன தப்பா நினைக்காத. நான் யாருக்கு உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு? அப்படி என்னங்க என் மேலையும் நம்ம குழந்தைக்கு மேலேயும் வருத்தம். இப்படி சாமியாரா வந்திருக்கீங்க. இல்ல மங்களம், இல்ல. நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஆயிட்டேன். நாங்க நல்லா இருக்கணுமா? அப்படின்னா இப்ப நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? மங்களம், உன் கூட இப்ப விரிவா பேசக்கூடிய சூழ்நிலையில நான் இல்ல. என்ன மன்னிச்சிடு. நான் இப்ப உடனே கிளம்பணும். என்னங்க இது? இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல மங்களம், நான் இப்ப உடனே போயாகணும். அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. நீங்க உடனே போய் தான் ஆகணுமா? உங்க பசங்களை பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சமாவது பேச மாட்டோமான்னு எவ்வளவு ஏக்கத்தோட இருக்காங்க. பாண்டிய மாமா, இவர் எங்கேயும் போக மாட்டாரு. நம்மள விட்டு இவரால போகவும் முடியாது. இப்ப கூட நம்ம வித்யாக்காக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு பரிசு வாங்கத்தான் அவரு வெளியில போறேன்னு சொல்றாரு. இல்ல சாமி? அவசியம் இல்லம்மா, நான் வரும்போதே பரிசோட தான் புறப்பட்டு வந்தேன். அப்ப கொடுங்க. இப்ப அதுதானே முக்கியம்.
காசு மாலை சாமியார் கொடுத்ததாச்சு. ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? என்னம்மா இது? இந்த கல்யாணமே நடக்காது, அந்த ஆள் உயிரோட இல்லைன்னு சொன்னேன். இப்ப அந்த ஆள் உயிரோட வந்தது எல்லாமே இவ்வளவு பெரிய காசு மாதிரி இந்த பொண்ணு கருத்துல போட்டிருக்கான். இப்படி நான் டாட்டல் விட்டியம்மா. அவசரப்பட்டு பேசாத. எனக்கே இங்க நடக்கிறதுல ஒரே மாயமா இருக்கு. அந்த காசு மாலையை உரசி பார்த்தா தெரியும் என்ன விஷயம். அட அந்த காசு மாலை விடுமா. இப்ப இந்த கல்யாணம் நடந்து போச்சே, என் மகளோட கதி. இத பார், இப்பவும் நான் சொல்றேன், ஓம் பொண்ணுதான் என்னோட மருமகள், அந்த காக்கா வலிப்புக்காரி இல்ல. அது எப்படிமா? கல்யாணம் தான் நடந்து முடிஞ்சிச்சே. நெருப்புன்னு ஒண்ணு இருந்தா தண்ணின்னு ஒண்ணு இருக்கும். நீ எதுக்கு என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க. எப்படி இந்த கல்யாணம் நடந்ததோ அப்படியே டைவர்ஸும் ஒண்ணு நடக்கும். இப்ப புரியுதா? டைவர்ஸ்? ஓ, நீ அப்படி வரியா? சம்பந்தியம்மா, பொண்ணையும் மாப்பிளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நீங்களும் வாங்க. நாங்க எதுக்கு அங்க? அதுவே சின்ன வீடு, உங்க ஆளுங்களுக்கே இடம் பத்தாது. போங்க, கூட்டிட்டு போய் நடக்க வேண்டிய காரியங்களை பாருங்க. போங்க. சித்தி, நாங்க புறப்படுறோம். போயிட்டு வாங்க. சாரி, பாத்து. நீயும் வாமா. நான் பாலுவோட வண்டியில வந்துடுறேன், நீங்க போங்க மாஸ்டர். உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட். Thanks, பை. ma'am. பை சார். வாங்க. பைக்கா. என்ன பாலு, பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? ஆமா சார், ஆனா அப்பாதான் வந்தது தெரியாம போயிட்டாரு. ஏதாவது காரணம் இருக்கும். அப்பா கல்யாணத்துக்கு வந்தார்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. நீ கிளம்பு. பாக்கா. வரேன் சார். ஓகே. பாரதி, இத போய் வாசல்ல கொட்டிட்டு சரிம்மா. வாங்க மாப்பிள்ள. நில்லுங்க, அது எப்படி உள்ள வர முடியும்? தட்டுல காசு போட்டதுக்கு அப்புறமா நீங்க உள்ள வாங்க. பணம் என்ன மாப்பிள்ள சார் பாக்கெட்ல தேடுறீங்க? காசு இல்லையா? ஓ பாரதி, நீ காசு கேப்பேன்னு மாப்பிள்ள சாருக்கு முன்னாடியே தெரியும். அதான் காசை வீட்லயே விட்டுட்டு வந்துட்டாரு. பணம் இல்லைன்னா என்ன, என் குழந்தைகளுக்காக நான் என் மோதிரத்தையே போடுவேன். என்ன மாமா, அவங்களும் விளையாட்டா கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க வெறும் கலாட்டா பண்றாங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாலு, என் வரையிலும் நான் உனக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். நீ போமா, போய் கொட்டிட்டு வா. சரிம்மா. வாங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மோதிரத்தை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நேரம் கெட்ட நேரத்துக்கு இங்க வெளியே பேச வேண்டி கிடக்கு. பாரதி, நீ போய் பக்கத்து வீட்டு மாமியை கூட்டிட்டு வா. பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, எல்லா சடங்கும் செய்யணும். சரிம்மா.
ஏய் போய் பாலும் பழம் ரெடி பண்ணு போ. நின்னுட்டு இருக்க இங்க வந்து. என்ன மாமா கையில வச்சுட்டு சாப்பிடுங்க மாமா. நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? அக்காவுக்கும் கொடுங்க. இந்தாங்க மாப்பிள்ள. சாமி என்ன எல்லாரும் அப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்க? என்னடா அது, பாலும் பழமும் கொடுக்கிற நேரத்துல ஆஞ்சநேயன் வந்து தட்டி விட்டுட்டானேன்னு பாக்குறீங்களா? சாமி என்ன பாலு, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? நல்லபடியா முடிஞ்சது சாமி. அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் பாலு, என்னப்பா இது? தெருவுல குரங்கு வச்சு வித்த காட்டுறவங்க எல்லாம் படிஞ்சு எழுஞ்சுக்கிட்டு இந்த குரங்கு பண்ண வேலைக்கு இவர்கிட்ட பேசுறதே தப்பு. ஆஞ்சநேயனுக்கு காப்பாத்த மட்டும்தான் தெரியும். தட்டி விடுறது, கூட இருந்தே கவிழ்க்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சாமி, சரியான நேரத்துல வந்து இந்த விஷமாயிட்ட பால் கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சாமி. பாலு, என்னப்பா இது? பால்ல எப்படி விஷம் வந்துச்சு? மாமா அது நான் சொல்றேன். நான் தினமும் கும்பிடுற லிங்கம் ஒரு பாஷான லிங்கம். அதுக்கு அபிஷேகம் பண்ண பால் பாத்திரத்தை கழுவாம வச்சுட்டேன். அது தெரியாம அக்கா அதுல பால் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பொன்னி, நல்லாவே சமாளிக்கிற. ஆனா தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. பாம்புனா வாழை பிடிச்சாதானே சாமி காரியம் ஆகும். என்ன இது? நல்ல நேரம் அதுமா பாம்பு தெளின்னு பேசிட்டு. லலிதா, வேற நல்ல பாலா எடுத்துட்டு வா. முதல்ல இந்த சடங்கு முடிப்போம். போதும்.
இந்த பால் பழத்துக்கு வீங்கி போய் நான் இங்க ஒண்ணும் வரல. ஏதோ சம்பிரதாயம்னு சொன்னீங்களே தான் வந்தேன். நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். வித்யா வா போலாம். ஐயோ மாப்பிள கோச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இல்ல அத்த, இந்த வீட்டுல புரிஞ்சிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறதா எனக்கு படுது. உங்க பொண்ணை நான் கண்கலகாம வச்சு காப்பாத்துவேன். உங்களுக்கு தேவையா தானே? என்ன ஆளை விடுங்க. வித்யா வா போலாம். சாமி, என்ன சாமி, மாமா கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே கோச்சிட்டு போறாரு. இனிமே நான் என்ன சாமி பண்ணுவேன்? போகட்டும், நல்லதுதான், விடு. நல்லதா? ரொம்ப நல்லது. இனிமேதான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. பொன்னி வரட்டுமா? சரி சாமி. தாயி, உனக்கும் நிறைய வேலை இருக்கு. ஏ இச்சாதாரி, செத்தவன் வடிவெடுத்து வந்திருக்கியா? இது சித்தவனம். உன் மாயை இங்க பலிக்காது, தெரிஞ்சுக்க. என்ன மாயம்மா, மிரட்டி பாக்குறியா? போடா பைத்தியக்காரா, நான் உனக்கு சத்தியத்தை உபதேசிக்கிறேன். இந்த மகாதேவன் பேச்ச கேட்டு கெட்டு போகாத, அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன். பரணி, அப்படி பார்க்காத. வேற எப்படி பார்க்க? இதான் நீ சுந்தரராஜன் உடம்ப காட்டுற லட்சணமா? பரணி, இந்த சொர்ண சித்தன் ஏதோ மாயம் செஞ்சிருக்கான். இவன் உடம்பு இங்க இருக்குன்னா கண்டிப்பா சுந்தரராஜன் அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போயிருக்கணும். அந்த யோகியால தான் நான் ஏமாந்துட்டேன். இல்லனா இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணிருப்பேன். என்ன பாம்பே, இன்னும் நீ இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? சாமி, என் வழியில நீங்க குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க. தப்பு தப்பு, நீதான் நல்லவங்க வழியில குறுக்க வந்துகிட்டு இருக்க. நான் பாதிக்கப்பட்டவன். அதுவோ விதி. என்னால புது விதியை எழுத முடியும். எழுது எழுது, நானும் கூடவே இருந்து அழிச்சுக்கிட்டே வரேன். நீங்க அழிச்சா உங்களையே நான் அழிக்க யோசிக்க மாட்டேன். ஓஹோ, உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? சரி, உன்னால முடிஞ்சா செய். ஆனா ஒண்ணு, உன்னால இந்த வீட்டுல யாரோட உயிரையும் எடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை உன் மூலமா இங்க ஏதாவது சாவு நேர்ந்ததுன்னா அந்த சாவியே ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்கு ஒரு சித்தர் கூட்டமே தயாரா இருக்கு. அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. அப்படியா? அப்படியேதான். அப்ப ஒரு சவால். நான் ஒரு சன்னியாசி, எங்கிட்ட எதுக்கு சவால்? வெற்றியும் தோல்வியும் உனக்கு தான் தேவை. இந்த முறை நான் வெற்றி அடைஞ்சே தீருவேன். இந்த குடும்பத்துல என்னால அடுத்தடுத்து உருவாக போற பிரச்சனை சாதாரணமானதா இருக்காது. வர என்ன சிவகாமி,
ஏகப்பட்ட விளக்க ஏத்திட்டு இருக்க. இன்னைக்கு என்ன கார்த்திகையா? இல்லீங்க, நம்ம மகன் கண்ணனுக்கு பிறந்த நாள், அதான் 18 விளக்கு போட்டுட்டு இருக்கேன். அது என்ன 18 கணக்கோட? 18 சித்தர்களுக்கு 18 விளக்கு. ஏங்க, நாம சித்தர்களுக்கு பூஜை செஞ்சதுனாலயும் வேண்டிக்கிட்டதுனாலயும் தானே நம்ம மகன் கண்ணன் திரும்பி வந்திருக்கான். எல்லாரும் அவன் செத்து போயிட்டதால சொன்னாங்க. சரி, ஏன் பழைய குப்பெல்லாம் கலரிட்டு இருக்க? நம்ம மகன் தான் திரும்பி வந்துட்டானே. வந்து என்னங்க பிரயோஜனம்? சதா எதையோ பறி கொடுத்த மாதிரி இல்ல இருக்கான். பூஜையா? ஆமா கண்ணா, நீ நல்லபடியா திரும்பி வந்ததுக்காக உங்க அம்மா சித்தர்களுக்கு 18 விளக்கு ஏத்தி வச்சிருக்கா. அவங்க கருணை தானே நீ திரும்பி வந்ததுக்கே காரணம். என்னப்பா சிந்தனை? இல்ல, உங்க பாசத்தை நினைச்ச அதான். இவங்களுக்கு தான் எவ்வளவு பாசம். இந்த உலகத்து பந்த பாசம் விடாதுங்கிறதுக்கு இவங்களே ஒரு பெரிய உதாரணம். இவங்க கிட்ட இந்த உடம்பு வேற உயிர் வேறன்னு சொல்லிடலாமா? கண்ணா, என்னப்பா? கண்ணா, இப்ப நான் உன்னை வேற ஒரு உருவத்துல பார்த்தனே. எல்லாம் பிரம்மையா இருக்கும். அந்த உருவம்னா பிரம்மையா இருக்கலாம், நீ பிரம்மை இல்லையே. இது என்ன கேள்வி? கண்ணா, உன்னோட ஒவ்வொரு செயலும் எனக்கு பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கிட்டு போகுது. நீ எங்களை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பண்ணு. நீ பண்ணாதான் நான் இங்கிருந்து போவேன். என்னப்பா இது? எதுக்கு சத்தியம் எல்லாம்? நீ சத்தியம் பண்ணு, இல்லன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது கண்ணா. என்ன கூட விட்டுடு கண்ணா. உங்க அம்மாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது கண்ணா. நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. நீ என் மகன் இல்லைன்னு நான் சந்தேகப்பட்டது சரிதான். நீ என் மகன் உருவத்துல வந்திருக்கிற யாரோ. நீ என் மகன் இல்ல, என் மகன் இறந்துட்டான். அதுதான் நிஜம். நீ எங்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏமாத்திக்கிட்டு இருக்க, சரிதானே? கொஞ்சம் அமைதியா நான் சொல்றது கேளுங்க. இல்ல, இனிமே நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். உண்மையை சொல்லு. சொல்லு, நீ யாரு? நான் உங்க மகன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும். உங்களை விட்டு போகவும் மாட்டேன். இது சத்தியம். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாமி, வா சுந்தர் ராஜா. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? குடும்பத்தை பிரிஞ்சு வந்த சோகமா? ஒரு திருடம் மாதிரி மறைஞ்சு ஓடி வந்திருக்க சாமி. நீ வந்தியே, அதுவே பெருசு. நான் சொன்னபடி வந்துட்டேன். நீங்களும் சிவன்மலைக்கு திரும்பணும் இல்லையா? அப்போ உன் கூட்ட எனக்கு தரல.
கண்ணனோட அப்பா என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. அதன்படி இந்த உடம்போட நீ இங்கதான் வாழ்ந்தாகணும். வாழறது பிரச்சனை இல்ல சாமி. ஆனா உண்மையை எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? இந்த உண்மையை நீ மறைச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் அது தெரியணுங்கிறது தான் விதி. சாமி, அப்ப இந்த உடம்போட நான் இங்கதான் இருக்கணுமா? இப்போதைக்கு இதுதான் வழி. சாமி, அப்போ என்னோட இந்த உடம்பு? கவலைப்படாத, இத பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இவங்களுக்கு மகனாயிரு. இச்சாதாரி மனமாறுற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையாத்தான் இருக்கணும். ஒரு வகையில இந்த உடம்பு உனக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை கவனிக்க உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சந்தர்ப்பமும் கூட. வரேன். என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? நான் பார்த்ததெல்லாம் கனவா நிஜமா? பதட்டப்படாதே அப்பனே, பதட்டப்படாதே. எதையும் பொறுமையா கேளு. நீங்க யாரு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் யாரு? இந்த கேள்வியை கேட்டதுனாலதான் நான் சித்தனாவே ஆனேன். இங்க நீயும் அதே கேள்வியை கேட்கிற. போதும் போதும், இந்த தத்துவம் எல்லாம் எனக்கு வேண்டாம். உண்மையை சொல்லுங்க. இங்க ஒருத்தர் உடம்புல இருந்து ஒருத்தர் உடம்புக்கு மாறி போறத நான் பார்த்தேன். இது என்ன மாயம்? விதின்னு சொன்ன, நாங்க கூடு மாறினதை நீ பார்த்துட்டிய. அப்போ அப்போ என் மகன் உயிரிழந்துட்டான். இப்போ உங்க மகன் உடம்புல சுந்தரராஜ ஆன்மா தான் இருக்கு. அப்போ என் மகன் செத்து போனதுதான் உண்மையா? ஆமா. பூமிக்கு புறப்படும் போதே வாங்கி வச்சுக்கிற இன்னொரு விஷயம் இறக்கிற தேதிதான். அந்த நேரம் நெருங்கிட்டா யாரா இருந்தாலும் போய்த்தான் தீரணும். சரி, அவன் தலையெழுத்து உயிர் போயிடுச்சு. அவனுடைய உடம்பை எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்க அடக்கம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில அமைதியா இருந்திருப்போம்ல. இது என்ன கண்ணா மூச்சி ஆட்டம்? சித்தர்களான நீங்க இப்படியா என்னையும் என் மனைவியையும் ஏமாத்தணும்? அதுதான் விதியோட விளையாட்டு. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த உடம்ப பயன்படுத்த நான் தான் முடிவெடுத்தேன். எது சாமி நல்ல காரியம்? இதுவா? என் மனைவிக்கு தெரிஞ்ச அவ உயிரையே விட்டுருவா. அப்பனே, எனக்கு ஒரு 30 நொடி அவகாசம் கொடு. இந்த உடம்ப கடத்திட்டு என் உடம்போட வந்து உனக்கு நான் பதில் சொல்றேன். எப்படி செத்தா? அவன் உடம்புல நீங்க ஏன் புகுந்தீங்க? சிவமலை காட்டுக்குள்ள தெரிகிற ஒரு கொலைகார கும்பல் உங்க மகனை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டாங்க.
அந்த கும்பலை குழப்பறதுக்காக தான் உங்க மகன் உடம்புக்குள்ள சித்தர் ஒருத்தர் பூந்தார். இப்போ நான் புகுந்து இங்க வந்திருக்கேன். இந்த காலத்துல இப்படிலாம் நடக்கிறது சாத்தியமா? இதுக்கான பதில அதோ சொர்ண சித்தரே வந்துட்டாரு, அவரே சொல்லுவாரு. உன் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்க கூடு விட்டு கூடு மாறினது உன் மன துடிப்பை அதிகப்படுத்துறதுக்காக இல்லை, உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, 18 சித்தர்களுக்கும் 18 விளக்கு ஏத்தி உன் மனைவி தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. அவங்களுக்காக சித்த புருஷராகி நாங்க ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா? என்ன சாமி சொல்றீங்க? என் மகன் தான் செத்து போயிட்டாரு. போன உயிர் திரும்பி வரவா போகுது? இதே போல ஒரு துக்கத்துலதான் ஒரு அரசியும் இருந்தா, ஒரு நாடே கூட இருந்தது. என்ன புரியலையா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் திருமூலர் கதையை பத்தி சொன்னேன். திருமூலர் கதையா? ஆமா, திருமூலர் வரலாற்றை பற்றி நீ கேள்விப்பட்டினா உன் மனசுல இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கும். கூடு விட்டு கூடு மாறி கூட நன்மையே செய்யலான்னு உனக்கு அப்பதான் தெளிவா புரியும். பணிவான வந்தனங்கள். தாங்கள் திருமூலர் தேவர் தானே? நான் தான். நான் ஒரு தேவலோக பணியாளன். தாங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? பூலோக கைலை எனப்படும் சதுரகிரி மலைக்கு சென்று சில காலம் தவம் இருக்கலாம் என்று எண்ணி அந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்பா. எப்பொழுதும் தவம் தானா? வாழ்ந்து பார்க்கும் ஆசையே தங்களுக்கு இல்லையா? மாய வாழ்க்கை எனக்கு எதற்கப்பா? ஒரு நாள் இன்பம் ஒரு நாள் துன்பம் என்று மாறி மாறி அனுபவித்து வரும் மானிட பிறப்பின் ஆசை மிகுந்த வாழ்க்கை முறையை துறந்ததால் தானே சித்தனானேன். அப்படியானால் மனித வாழ்க்கை மீது மிகுந்த பயம் என்று சொல்லுங்கள். அச்சம் என்பதே அறியாதவர்கள் தான்பா சித்தர்கள். மனதில் பட்டதை கூறுகிறேன். என் வரையில் தவத்தை விட பெரியது மனித சமுதாயம் உய்வதற்காக செயலாற்றுவது. எல்லோரும் வாழ்க்கையை கண்டு அஞ்சி தவக்காட்டுக்குள் புகுந்து விட்டால் மனித வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை யார்தான் கூறுவது? என் கருத்தில் பிழை இருந்தால் மன்னியுங்கள். வருகிறேன். நமச்சிவாய. குணவதி. பிரபு, பிரபு, மன்னா, மன்னா, என்ன வயிற்று மன்னா? குணவதி, நான் இன்று யாரும் அறியாதபடி நகர சோதனைக்கு சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் அங்கே என்னை ஒரு அரவம் தீண்டி. மன்னா, 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 தங்களுக்கு என்ன வயிற்று? யாரெங்கே? சீக்கிரம் வாருங்கள். மன்னனை அரவம் தீண்டு விட்டது. வைத்தியரை போய் அழைத்து வா. மன்னா. கண்டாரே காணாதத கண்டாரே, கண்டாரே காணாதத கண்டாரே. ஒரு வீடு ஒரு கூடு அட எதுவும் கிடையாதே. சாக்காடு பிடிமூப்பு அதையெல்லாம் கடந்தாரே. கண்டாரே கைலாசம் கண்டாரே. கூத்தாடும் சடையாண்டி அதை குறியா கொண்டாரே.